இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் வந்து நான் போடுற மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜுனைதா பேகம், சுகன்யா ரமேஷ், அபிநயா, கனகவல்லி, பழனி, சரண்யா முத்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்டரில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் வந்து விட்டுட்டு மற்ற 2 சைட்லையுமே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனுடைய பேக் சைடில், அதாவது அந்த பாக்ஸுடைய பேக் சைடில் டாப்பில் வந்து நான் போடுற மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ஹூக் இன்சர்ட் ஆகிற மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. டைட்டாக வந்து இந்த மூடி விட்டுட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனு, சிசர்லாம் வச்சு கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கரண்டிகள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரஷ்லாம் வச்சு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.